மரம் இருந்துச்சு. அந்த மரம் ரொம்ப நிமிர்ந்து நல்ல கம்பீரமா வளர்ந்திருந்தது. அந்த இடத்துல ஒரு வாலிபன் என்ன செய்தான், அந்த மரத்தின் அடியிலே போய் நின்றான். அந்த வாலிபனை பார்க்கும் பொழுது அந்த மரத்துக்கு ரொம்ப பிடித்திருந்தது. சிறு பையனாக அவன் அருமை மீசையுடையவனாக அந்த மரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்தான். அப்படி அந்த மரம் சொன்னது, தம்பி நீ எப்பொழுதெல்லாம் உனக்கு தேவையோ அப்பொழுதெல்லாம் அந்த மரத்தில் என்னிடத்துல நீ என்ன செய், நின்று கொள் என்று சொன்னது. சரி என்று சொல்லி அவன் திரும்பி போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு ஓடி வந்தான். அவன் முகத்துல ரொம்ப கவலை. அப்ப அந்த மரம் கேட்டுச்சு, ஏன் தம்பி ஏன் இப்படி இருக்கிற, என்னன்னு? இல்லை எனக்கு வறுமை, காசு இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். அப்படியா, சரி என்னுடைய மரத்தில் இருக்கிற இந்த பழங்களை எல்லாம் என்ன செய்ய, பறித்து கொண்டு நீ போய் வியாபாரம் பண்ணு, அதுல காசோடு அதை நீ வைத்துக்கொள் என்று சொல்லும் பொழுது அவன் எல்லா பழங்களையும் பறித்து அவன் போய் சந்தை வெளியில வித்த உடனே அவனுக்கு தேவையான பணங்கள் கிடைத்தது. அதை கொண்டு அவன் சந்தோஷமா இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப என்ன செஞ்சான், அந்த மரத்துக்கிட்ட வந்தான் கவலையோடு கூட. இப்ப அந்த மரம் அவனை பார்க்குது. அவன் நல்லா என்ன செஞ்சான், வளர்ந்து நல்ல ஒரு பெரிய ஆடவனாக மாறிவிட்டான். அப்ப அந்த மரம் பார்த்து கேட்டது, ஏன்ப்பா என்ன இப்படி ரொம்ப கவலையா வர? என்ன இல்லை, நான் கல்யாணம் பண்ணணும், எனக்கு என்ன செய்யணும், எனக்கு பணம் வேணும், நான் என்ன செய்யணும்னு தெரியல. அப்படியா, சரி இந்த கிளைகள் எல்லாம் என்ன செய்ய, வெட்டிக்கோ. இதை வெட்டி நீ என்ன செய்ய, போய் வெளியில விற்று அதுல என்னுடைய திருமணத்தை பண்ணிக்கணும். உடனே அதை போய் அவன் விற்று அதுல திருமணம் பண்ணி அவன் சந்தோஷமாக இருந்தான். மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு மரத்துக்கிட்ட வந்தான் கவலையோடு கூட. இப்படி மரம் அவனை பார்த்தது. அவன் என்ன செய்தான், முதிர்ந்த கூணெல்லாம் விழுந்து தலையெல்லாம் நரைச்சு அப்படியே வந்தான். மரம் கேட்டுச்சு, அப்ப என்ன, இல்லை பிள்ளைகளுக்கு நான் திருமணம் பண்ணி கொடுக்கணும், என்ன செய்யணும்னு தெரியல. அப்படியா, சரி என்னுடைய மரத்தை அடி வரைக்கும் என்ன செய்யறேன், இதை வெட்டி என்ன செய்ய, இதை போய் எல்லாம் விற்று, இந்த மரத்தை விற்று உன் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணிடுவேன். அதே போல விற்று குழந்தைக்கெல்லாம் திருமணம்லாம் பண்ணி முடிச்சு அப்பொழுது ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அந்த மரத்திட்ட வரலாம். அந்த மரத்திட்ட ஒண்ணுமே இல்லை, வெறும் வேர் மட்டும்தான் இருக்குது. அப்ப அந்த இடத்துல வந்து நிற்கும் பொழுது அவன் ரொம்ப வயதாகி கூன் விழுந்து கிழவனாக நடக்க முடியாத ஒரு நிலைமையில வந்தான். இப்போ வேர் பார்த்து கேட்டுச்சு, என்னாச்சுன்னு. என்னை எல்லாம் விரட்டி விட்டாங்க, பிள்ளைகளும் கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே ஆயிடுச்சு, என்னை விட்டே விரட்டிட்டாங்க. என்னுடைய அடி வேர் இருக்குது, இதுல நீ படுத்துக்கொள்ள. அல்லேலூயா. இதைத்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அங்கே அவன் படுத்துக்கொண்டான். அவனுக்கு அது நல்ல குழு இருந்துச்சு. அவனுக்கு அது வேலை பறந்துல இருந்தது. இப்படிதான் தேவன் அவனுடைய உறவை மட்டும்தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவைனாலும் தருவார். உங்க தாய் தகப்பன் அதே மாதிரிதான். உங்க தாய் தகப்பன் இடத்துல நீங்க எதை கேட்டாலும் உங்களுடைய தாய்